விட்டமின் ஏ நமக்கு எந்த சோர்ஸ் மூலமாக கிடைக்குது? கேரட், பம்கின், ஸ்பினாச்னு நிறைய சோர்ஸ் மூலமாக கிடைக்குது. அந்த மாதிரி விட்டமின் பிக்கு பார்த்தோன்னா பனானா, அவகேடோ, ஆப்பிள், பொட்டேட்டோன்னு நிறைய விட்டமின் பி ரிச்டு சோர்ஸ் இருக்குது. மேங்கோ, காலிஃப்ளவர், டொமேட்டோ ரிச் இன் விட்டமின் சி. ஆனால் விட்டமின் டின்னு சொல்லும்போது தான் சன்லைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் கிண்டர் கார்டன்லேருந்து சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்காங்க. இப்போ வர அப்படி தான் நம்பிட்டும் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, மற்ற விட்டமின் சோர்சஸ் மாதிரி மஷ்ரூம், எக்ஸ், அத்திப்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் சோர்ஸ் மூலமாக தான் விட்டமின் டியும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் ஏன் நம்மளுக்கு சன்லைட்டுன்னு சொன்னாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற விட்டமின் டி சோர்சஸ் எல்லாமே ஸ்கின்னோட அவுட்டர் லேயரான எபிடர்மிஸில் கொலஸ்ட்ரால் ஃபார்மில் ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ நம்ம சன்லைட்டோட எக்ஸ்போஸ் ஆகிறனால யூவி ரேஸ் அந்த கொலஸ்ட்ராலோட ஹிட் ஆகி ஒரு சிந்தசிஸ் ஆகிறனால தான் நமக்கு விட்டமின் டியே கிடைக்குது. இதனால தான் சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காஸ் அப்ளை பண்ணுறனால இட் பிளாக்ஸ் யூவி ரேஸ். ஸோ விட்டமின் டியோட ப்ரொடக்ஷனே இங்கே நடக்காது.